கர்த்தரால் வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம். பரிசுத்த வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 9. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். துக்கப்படுறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? ஒவ்வொருத்தவங்களால அவங்க ஏன்பா இப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர்ட்ட சொல்றீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். உன்னோட பலவீனமான நேரத்துல தான் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் நம்ம கிறிஸ்துவின் வல்லமைய வெளிப்படுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பலவீனமான நேரங்கள்ல தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஸோ அந்த பலவீனமான நேரங்கள குறிச்சு நம்ம சந்தோஷமா மேன்மை பாராட்டணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருடைய கைகள இறுக்க பிடிச்சுக்கணும். அந்த பலவீனமான நேரங்கள்ல அவருடைய பூரணமான அன்ப நம்ம பார்க்கணும். ஆமென். காட் பிளஸ் யூ.